ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ், அதுக்கு முன்னாடி இந்த ஒன் ஷாட் ரொம்பவே ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ சாஃப்டாக கேட்குறவங்களுக்கு இது செட் ஆகாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், அப்புறமா என்னை திட்டக்கூடாதுன்னு. ஓகே, இப்போ டைரெக்டாக அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? இன்னும் குளிக்காம என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்க்குறான். டைம் ஆயிடுச்சு, குளிக்கவும் இல்லை, குளிக்காமல அவள் காலேஜ் போனா அப்படின்னு கோமா அந்த பாத்ரூம் டோரை அடைச்சிட்டு அப்படியே அவனும் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கான். ஐயன், ஏன்டி என்னை போட்டு சாவடிச்சிட்டு இருக்க? சரி, காலேஜ்க்கு வந்துட்டு இருக்கான். உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்க காலேஜ்க்கு குளிக்காம வராதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கா? ஆனா நீ எனக்கு குளிக்கவே இல்லைல்ல. எனக்கு தெரியும் டி. ஒரே ஒரு தடவை அப்படியே லைட்டாக உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆட்டத்தை காட்ட ஆரம்பிக்கிறல. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் கேட்கறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. இருகுடி, உனக்கு ஒரு நாள் எனக்கு நேற்று நான் ஹோம்ஒர்க் கொடுத்ததே இன்னைக்கு நீ சப்மிட் பண்ணும். சப்மிட் மட்டும் பண்ணாம இரு, அப்புறம் இருகுடி உனக்கு அப்படின்னு காலையிலே டென்ஷனாக தான் அப்படியே போகிறான். பிகாஸ் நேற்று நைட் அவள் ஹோம்ஒர்க்கே பண்ணியிருக்க மாட்டா. அவள் ஸ்டடி ரூமில் ஹோம்ஒர்க் கொடுத்ததை கம்ப்ளீட் பண்ணாமல் அப்படியே காலேஜ் போயிருக்கா. இந்த சைடு வயன், எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுடி. உன் ஹஸ்பண்ட் தயாங்கிட்ட சொன்னியாடி? இல்லடி, நான் காலையிலேயே சீக்கிரமா வந்துட்டேன். நேத்தே ஹோம்ஒர்க் பண்ணன்னு கத்திட்டே இருந்தாரு. ஆனா ஐயோ, எனக்கு அங்கெல்லாம் வலிக்குதுடி. அதான் உங்க 2 பேத்துக்கும் ஒரே ஒரு தடவை நடந்துருச்சுலடி. அது முழுசா நடக்கல. ஆனா ஏண்டி அதுக்கப்புறமா வந்தது இவ்வளோ வலிக்குது? அதுக்கப்புறமா வர்ற பீரியட்ஸ் வலிக்கும் தானே சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுத்து கோடி. ஐயோ, எனக்கு இந்த பிடி பீரியடே எனக்கு வர பிடிக்கல. ஒரே ஒரு பீரியட் தான் எனக்கு பிடி பீரியட், அது கூட வர பிடிக்கல. எங்கேயே தூங்க இல்லாமான்னு தோணுது அப்படின்னு அவளே செம வயல்ல ஸ்டொமக் பெயின்ல வலியில படுத்திருக்கா. அப்போ தயாவோட கிளாஸ் 3rd hour. ஸோ 2 hourமே அப்படியே ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு வயிற்று வலியோடு தான் இருந்துட்டு இருக்கா. அப்போ 3rd hour அப்படியே போயிட்டு தயாங்க நிற்கிறான். எங்க பாருங்க, உங்க குட் மார்னிங் எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இன்னும் 5 minutesல யாரெல்லாம் நான் ஹோம்ஒர்க் கொடுத்தனும் அவங்க எல்லாரும் எப்படி இந்த கிளாஸ்ல 33 members இருக்கீங்க. அப்சன்டேஸ் 2 பேர். அவங்கள தவிர்த்து 31 members இந்த டேபிள்ல நீங்க வைக்கணும். யாரெல்லாம் நீங்க வைக்கலையோ அப்படின்னு செம கோவமா அப்படியே வைனை பார்த்து மறைக்கிறான். போச்சு, என்னை பார்த்து தயாங்க முறைக்கிறான்டி. அவனுக்கு நல்லா தெரியும் நான் ஹோம்ஒர்க் பண்ணலன்னு. அவன் வேணும்னு என்னை வெறுப்பேத்துறதுக்காக தான் அப்படி பண்றான். ஏன் ஹோம்ஒர்க் செய்யலைன்னா பனிஷ்மெண்ட் கொடுப்பானா? ஐயோ அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டும், ஏன் ஹோம்ஒர்க் நோட் எடுத்துட்டு போய் வச்சிடுறீ. தேவையில்லாத வேணாண்டி, தேவையில்லாத பிரச்சனையாகும்டி உனக்கு. வேணாண்டி, அவருக்கு நல்லா தெரியும் நான் ஹோம்ஒர்க்கே பண்ணலன்னு. அப்புறம் ஒன்றை வச்சா அதுக்கு இன்னும் கோவப்படுவாரு அப்படின்னு அவளும் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கா. அப்போ ஒயன் மட்டும்தான் ஹோம்ஒர்க்கே பண்ணல. இன்னும் ஒரு பையன் பாய்ஸ் சைட்ல இருந்து அவனும் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணல. அப்புறம் தயாங்க 2 பேர்த்தையும் செம கோவமா எழுந்துட்டு, என்ன தயாங்கன்னா என்ன பிடிங்கிருவான்? ஹோம்ஒர்க் கொடுத்தானா நான் அதை கம்ப்ளீட் பண்ணுமா அப்படின்னு 2 பேர் சுத்திட்டு இருக்கீங்களா? போய் இன்னைக்கு ஃபுல்லா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா வெளியில நீல் டவுன் போட்டு நிக்கணும், புரியுதா? அப்போ என்னால முடியல. உன் ஃப்ரெண்டும், சொல்லுடி. இல்லடி, அவன் திட்டுவான். உனக்கு பீரியட்ஸ்ன்னு சொல்லி தொலையண்டி, அது வந்துருச்சுன்னு சொல்லு. அது கூட கருணை காட்டாம இருப்பான். அப்படிலாம் எந்த புருஷனும் இருக்க மாட்டான்டி. எனக்கு அது வந்துருச்சுன்னு சொன்னா நைட்டே அதை முடிச்சிருக்க வேண்டியதானே, கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம்ல ஹோம்ஒர்க்கை. ஏன் மார்னிங் வர ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாம இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாண்டி அப்படின்னு அவளும் பேசாம போய் வெளில நிக்கிறா. அப்போ தயாங்க ஒரு 1/2 hour சென்று வர்றான். இப்பயும் நான் சொல்றது கேட்க மாட்டீங்கல்ல? என்ன சொல்லிட்டு போனேன்? வெளியில நீல் டவுன் பண்ணி இருக்கணும்னு.
இதுதான் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு அப்படியே நீல் டவுன் போட சொல்கிறான். ஷன்னாடி மூஞ்ச ஒரு மார்க்கமாக வச்சிருக்க, இப்படிலாம் வச்சிருந்தா உனக்கு இதெல்லாம் கொடுக்காம போய் டேபிளில் உனதான் வச்சு உட்காருடின்னு சொல்லிடுவேனா? அதான்டி, உன்னெல்லாம் அப்பவே முழுசா உள்ள இறக்கிருக்கணும். பாதியோடய கத்த ஆரம்பிச்சிட்டல, வெளியில எடுத்துட்டேன்ல. அதான் உனக்குலாம் கொழுப்புடி, சரியான கொழுப்பு. உனக்கு பாவம் பார்த்து விட்டதாண்டி தப்பா போயிடுச்சு அப்படின்னு. அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆயிருக்கும். ஆனா ஒரே ஒரு தடவை சரி 2 பேத்துக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணும்போது முழுசா உள்ளவே போயிருக்காது. ஒயன் வழியில கத்திருப்பா, அதை அப்படியே எடுத்திருப்பான். ஸோ அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கான். சிறுடி, காலையில குளிக்காம வந்திருக்க. எவ்வளோ டைம் சொல்லியிருக்கா ஹைஜீனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹைஜீனிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா நீ எவ்வளோ தைரியம் வந்தா குளிக்காம வந்திருப்ப அப்படின்னு அதையும் பாக்குறான். ஒயனால முடியல, இன்னைக்கு ஃபுல் பீரியட் அவன் கடன் வாங்கிட்டு பிள்ளைங்களை வச்சு செய்யறான். அப்ப எல்லாரும் ஏன்டி தயங்க சார் இன்னைக்கு இப்படி பண்றாரு, யார மேல அவளுக்கு கோத்தியோ நம்ம மேல காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தருக்குள்ள அப்படியே பேசிக்கிறாங்க. இப்போ ஒயனுக்குலாம் அப்படி ரொம்ப போயிட்டு இருக்கு. என்னது எப்பயும் விட இன்னைக்கு ரொம்ப நான் ஒரு பீரியட்ல 2 தடவை போய் மாத்திட்டு வந்துட்டேன். ஏன் அப்படி இருக்கு, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ வேதனையிலே உட்காந்துட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டும் நான் வேணா தயங்க சார் கிட்ட பேசி பார்க்கவா? வேணாண்டி வேணாம், இப்போ பிடி பீரியட் மட்டும்தான் விடுறான். ஸோ அந்த பீரியட்ல இவளும் போயிட்டு பேசாம படுத்துடுறா. அது ஹோல் டே அப்படியே தயங்க காலேஜ் ஓவர் ஆனதும் ஒயன் நிக்கிறா. அவளால சுத்தமா முடியல, அப்படியே தெம்பே இல்லாம அப்படியே தயங்க பாக்குறா. என்னடி பாக்குற, இந்த பார்வையால என்ன மயக்கிடலானா? என் கொடுத்த ஹோம்ஒர்க் உன்னால ஒழுங்கா முடிக்க முடியாதடி, முடியாதா? அது வந்து தயங்க எனக்கு இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் ஒயன். எனக்கு வேற மாதிரி தோணுது. அப்புறம் அது பண்ணிடுவ சொல்லிட்டேன். பேசாம வீட்டுக்கு வர்ற, இன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க், நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நாளைக்கு ஷார்ப்பா 9 o'clock என்னோட டெஸ்க்ல இருக்கணும். Did you understand? தயம் அழுகிற மாதிரி மூஞ்ச வச்சுன்னு வச்சுக்கோ, அப்பிடும் அப்படின்னு திட்டி விட்டுறான். அவன் சொல்ல வரதே கவனிக்காம அவளும் அப்படியே வீட்டுக்கு போறா. டாக்ஸி பிடிச்சு வலி அவளால தாங்கவே முடியல, இன்னைக்கு ஓவரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே தான், ஆனா ஏன் இப்படி ஓவரா போகுது? எப்பயும் நமக்கு இந்த அளவுலாம் போகாது. ஒருவேளை அதுதான் ரீசனா? முதல் தடவை பண்ணும் போதே ரத்தம் வந்துச்சு, ஒருவேளை அது டேமேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு அதை பத்தி தாட் தான் கொஞ்சம் பயப்படவும் செய்யறா. பிகாஸ் அது ஃபுல்லாவும் நடந்து முடிக்கல, இந்த மாதிரி வலியாவும் இருக்கு, ரொம்ப பெயினா இருக்கு, ஸ்டமக் பெயினா அப்படின்னு. அப்போ வீட்டுக்கு வரேன் தயம். வா, உனக்கு இருக்குடி, இந்த குச்சியை வச்சு பின்னாடி எல்லாத்தையும் கழட்டிட்டு இதை வச்சு அடிச்சேன்னு வச்சுக்கோ, உட்கார முடியாம அப்புறமா கஷ்டப்பட்டு படிப்பல்ல, அப்ப இருக்கு வா அப்படின்னு ஒரு குச்சியை வச்சுட்டு ரெடியா இருக்கான். அவ ஒரு மாதிரி வயிற்ற பிடிச்சி நடந்து வர முடியாம நடந்து வர்றா. ஓ, ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டம் போட்டுட்டு நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கியா? வாடி வா, உனக்கு இருக்கு அப்படின்னு குச்சியை கையில வச்சு ஆட்டிட்டு நிக்கிறான். எதுக்குடி இவ்வளோ லேட்டு? தயம், அது நடக்க முடியல, நான் தான் உனக்கு எதுவுமே பண்ணலையே, அன்னைக்கு நடந்ததுடி. இப்போ நேற்று எதுவும் பண்ணனா? என்ன உள்ளேயே போல, அதுக்குள்ள என்னுடைய ஆக்டிங்க போட்டுட்டு இருக்க. தயம், ஏன் இன்னைக்கு ஃபுல்லா நிக்க வச்ச? ஏன் பண்ண அப்படி? அப்படி தாண்டி பண்ணுவேன், படிக்கலன்னு வச்சுக்கோ, நம்ம புருஷன் அப்படிதான் பண்ணுவான்னு உனக்கு ஒவ்வொரு தடவை ஞாபகம் வரணும். அதாண்டி இப்படி பண்ண. ஏன் உனக்கு ஹோம்ஒர்க் பண்றதுக்கு என்ன, படிக்கிறதுக்கு என்னடி வலிக்குது? எங்க வலிக்குதுன்னு கேக்குற? ஏன் தயங்க இப்படி பண்ண? எனக்கு வலிக்குது. முட்டு போட வச்சதான் முட்டி ஜட்டியெல்லாம் வலிக்குதா? இருக்கட்டும் டி, உனக்கு இருக்கு. அப்புறம் குளிக்காம வந்தல்ல, உனக்கு நாளைக்கெல்லாம் ஜில்ல தண்ணில தாண்டி குளிக்கிற, ஹீட்டரே கிடையாது அப்படின்னு கோவத்துல கத்திட்டு போயிடுறான். சொல்ல வரத கூட கேட்க மாட்டான். ஏன் இப்படி பண்றான்? எனக்கு நாள் ஃபுல்லா எவ்வளவு வலிச்சது தெரியுமா? இன்னைக்கு ஒரு பாக்கெட் வாங்கிட்டு போனேன், அது ஃபுல்லா வச்சு அப்படியே முடிஞ்சிருச்சு. என் உடம்புல உள்ள ரத்தம் ஃபுல்லா அதுலயே போயிருக்கும் போல, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு
அவ அப்படியே சோஃபாலே படுத்துடுறா. அப்ப தயங்கும், சோஃபாலே தூங்குறியா நீ? இருடி, நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து உனக்கு பின்னாடி கொடுக்குற குடுல அப்படின்னு அப்படியே போறான். பார்த்தா அவன் காலையில கழட்டி போட்ட ஜெட்டியெல்லாம் இருக்கு. எத்தனை டைம் சொல்லிருக்கேன் அவகிட்ட, ஜெட்டியை தூக்கி லாண்ட்ரியில போடுறீங்க, கீழே தரையில போடாதானே அப்படின்னு. பக்கத்துல போய் பார்த்தா அவளோட வெள்ளை கலர் இதுல அப்படியே ரத்தமா இருக்கு. என்ன ரத்தமா இருக்கு? என்னது தயம்? ஒருவேளை அவளுக்கு பீரியட்ஸ் ஆயிருமாடா? ஐயோ, அதனாலதான் நீங்க ஃபுல்லா ஒரு மாதிரி இருந்தாளா? அதான் நீ குளிக்கலையா? எப்போதும் அவ குளிச்சானா அவளுக்கு நின்றும். அதான் அவ எப்பயுமே ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்ல குளிக்கவே மாட்டா. அப்ப அவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு அதை எடுத்துட்டு அப்படியே வாஷ் பண்றான். என்னடா இதுல எவ்வளவு போயிருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாளோ அப்படின்னு வெளியில வந்தா அவன் டயர்ல அப்படியே படுத்திருக்கா. ஏவன் இங்க ஆடி. தயம் ப்ளீஸ் என்னை விட்டு தயம், எனக்கு வயிறு வலிக்குது. ரொம்ப வலிக்குதாடி அப்படின்னு அவனை போய் உட்காந்துட்டு அவ தலையை தூக்கி அவனோட மடியில வச்சுக்கிறான். ரொம்ப வலிக்குதாடி உனக்கு? ஆமா ரொம்ப வலிக்குது. அது என்னவோ தெரியல, நம்ம அன்னைக்கு பண்றதுக்கு ட்ரை பண்ணோம்ல, அதுக்கப்புறத்துல இருந்து ஓவரா வர்ற மாதிரி இருக்கு தயம். என்னடி சொல்ற? அது உனக்கு இப்பதானே 15 நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு, அதுக்குள்ள எப்படி? அதுதான் தயம் எனக்கும் தெரியல, ரொம்ப வயிறு வலிக்குது. எனக்கு ஒரு பாக்கெட் ஃபுல்லா எடுத்துட்டு போனேன், அது ஃபுல்லாவுமே காலி. என்னடி சொல்ற? அந்த அளவா? ஒரு பாக்கெட்ல 7 கிட்ட இருக்குமேடி. எனக்கு 7மே காலியா? ஆமா 7மே காலி ஆயிடுச்சு. காட்டு, நான் பாக்குறேன். ஆஹா வேணா தயம். ஏன்டி? நான் என்ன பார்த்ததே இல்லையா என்ன? அன்னைக்கு பண்ணும் போதுதான் பார்த்தேன். என் நாக்க வச்சு என்னென்னமோ பண்ணேனேடி, அப்பெல்லாம் ஒரு மாதிரி தானே கத்துன. இப்ப நீ வழியில கத்துற, அது மாதிரியா பண்ணிட போற? காட்டு பாக்கலாம். வேணா தயம் வேணா அப்படின்னு தயங்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிக்கிறா. தயங்க விடாம அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறா. கூச்சப்படுறியாடி? சரி சரி பாக்குறேன், என்னாச்சுன்னு மட்டும் லைட்டா பாக்குறேன் அப்படின்னு அப்படியே கீழே வர்றான். முடிஞ்சா இல்ல போய் கடையில போயிட்டு நீ வாங்கிட்டு வரவாடி, பக்கத்துல இருக்க கன்வென்ஷனல் ஸ்டோர்ல போயிட்டு. ஆமா தாயம் முடிஞ்சிருச்சு, ஆனா நான் உன்கிட்ட வரும்போது வாங்கிட்டுவான்னு சொல்றதுக்கு தான் பார்த்தா, ஆனா நீ பாட்டுல என்னை திட்டிட்டு போயிட்ட. சாரி பொண்டாட்டி, எனக்கு சத்தியமா தெரியாது. உனக்கு அடுத்த மாசம் தான் நினைச்சா இந்த மாசத்துல பாதிலே வந்து தொலைஞ்சிருச்சு. சத்தியமா தெரியாது எனக்கு உனக்கு எப்படின்னு. தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணுவ? பேசாம இருந்துடுறீ அப்படின்னு வேகமா போயிட்டு அந்த ஹாட் வாட்டர் இருக்கும்ல, அந்த பேகு அவளுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டான ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸு, அப்புறமா ஜூஸஸ், முக்கியமா அது பேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றான். என்னாச்சுடி, இப்போ வலிக்குதா? தயம் காலையில இருந்து இப்போ வரைக்கும் என்னால வலி தாங்கவே முடியல. சரிவா ஹாஸ்பிட்டல் போலாண்டி. ஃபுல்லா வேற நீல் டவுன் பண்ண வச்சு கடவுளே தயம் அப்படின்னு போய் அவன் முட்டில நல்லா மசாஜ் பண்ணிட்டு இப்போ ஓகே ஆடி. தயம் இடுப்புலாம் வலிக்குது தயம், இடுப்பு. ஐயோ கலெக்டர், இப்ப யூனிஃபார்ம் ரொம்ப முக்கியமா அப்படின்னு யூனிஃபார்ம் அப்படியே கலட்டுறான். அவ அப்படியே கை வச்சு மறைச்சுக்கிறா. வேணாம், என்னடி வேணாம், பார்க்காத மாதிரி நடிக்காத. மேல உனக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் இருக்கும் நான் பாத்துறியா, அடிய மட்டும் செய்யாதடி அப்படின்னு மேல உள்ளது அப்படியே கிளட்டுறான். அவ உள்ள போட்டிருக்கா. சரி இதை கரெக்ட்லன்னா லைட்டா மட்டும் மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு நல்லா சூடு வாட்டர் எடுத்து ஒத்தனம் கொடுத்து அப்படியே லைட்டா அவளுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டிங்கா இருக்கான். இப்ப எப்படி இருக்கு, பரவாயில்லையா? ஓரளவு பரவாயில்ல தயம், ஆனா வலிக்குது. என்னடி இன்னும் வலிக்குது? இடுப்பு இல்ல, அங்க வலிக்குது. அதுதான் சொல்றேன், என்ன தடுத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோ அப்படின்னு நிவா அவ கீழே போடுறது ஒரு எடுத்துட்டு வந்து அதுல அப்படியே அதை ஸ்டிக் பண்ணிட்டு, எங்க பாரு எதுவும் இல்ல டைரிக என்ன அப்படின்னு வர்றான். அவெல்லாம் அப்படியே தயங்க ஒரு மாதிரி தயங்குறா. என்னால முடியல தயடி. ஒன்னும் இல்லைன்னா ஒன்னும் இல்ல, நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் என்னாச்சு ஏதாச்சுன்னு. அன்னைக்கு பண்ணாதான் அதாடி, முழுசா போலதான்
அதனால இந்த மாதிரி வேலையை கட்டி விட்டுருச்சா? அதெல்லாம் இல்லை, எனக்கு ஃபுல்லாக நெயில் டவுன் போட்டுட்டு நின்றுட்டே இருந்தேன்ல, அன்னைக்கு ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாதனால எனக்கு நீ இப்படி கொடுத்துட்டல பனிஷ்மெண்ட். அதனால தான் தயம் இன்னும் ரொம்ப ஆயிடுச்சு. ஏன்டி அப்போ இப்போ பண்ணிருக்க வேண்டியதானே? நானே ஒரு ஜெட்டியை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். ஜெட்டிலேயே அப்படி அவ்வளோ இருக்கு. ஆமா, அதை வேற மறந்துட்டேன் காலைல வர அவசரத்துல. நான் போயிட்டு ஒன்றும் பண்ண வேணாம், நான் ஜட்டியெல்லாம் பசிக்க போட்டேன்டி. நீ ஏன் பண்ண தயம்? ஏன்டா அப்படி பண்ற? என்னடி பண்ண? இப்ப பாரு, உட்காந்து கூச்சப்பட்டுட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தேன் வச்சுக்கோ அப்படின்னு அவ காலுக்கு நடுவுல வர்றான். ஏய் கிளட்டுறன்னா ஆனா தயம், நானே நீ இப்ப எழுந்து போயிட்டு கிளட்டிட்டு மாற்ற தெம்புகளோ உங்ககிட்ட இல்லடி. சொல்றது கேளு, நானே அப்படின்னு அப்படியே கிளட்டான். ஆல்ரெடி அவ வச்சிருந்ததுல ரொம்ப ஒரு மாதிரி ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு. பொண்டாட்டி எனக்கே பார்க்கும்போது தலை சுத்துதேடி. அதான் நானும் சொல்றேன், குடு ஃபேனாடி, நீ பார்க்காத, கண்ணு மூடு. ஏய் பார்த்து என்னடி பண்ண போறோம் நாங்க? ஒன்றும் இல்லைண்ணா. ஐயோ இப்போ நான் எக்ஸாமின் கூட பண்ணி பார்த்துருவேன். ஆனால் இப்போ உனக்கு இந்த வழியில எறியேடி, அதான் என்னால் பார்க்கவும் முடியாது. தயம் பார்க்காதடா, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஒன்றும் இல்லை அப்படின்னு வெட்டி ஷூ எடுத்துட்டு வந்து அப்படி தொடச்சு விடுறான். ஏய் என்ன இப்போ வலி போயிடுச்சா? தயம் என்ன பண்ற? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ இப்படி பண்றதுலாம் எப்படி இருக்கு? சப்புட்ரி இருக்கு. டென்ஷன் ஆகாது வயன். ஆல்ரெடி உன்னே கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு எனக்கே என் மேல செம்ம டென்ஷனா இருக்கு. சும்மா வந்து தயன்னு கத்திட்டே இருக்காத. என் மேலேயே எனக்கு வெறி ஆகுதுடி, உன்னை இப்படி பண்ணிட்டோமேனு. என்ன பண்றது? என் மேலேயும் மிஸ்டேக் தானே, உன் மேல மிஸ்டேக் தான். உனக்கு இந்த டயத்துல இப்படி ஒன்று கொடுப்போம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதுவும் காலில இருந்து நின்றுட்டு இருந்தல, அதான் அப்படி டைரக்டா ஒளியை ஊத்திடுது இவ்வளவும் அப்படின்னு அவனுக்கு அவன் மேலே இந்த மாதிரி வயனை இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது லைக் அவளுக்கு எப்பயுமே அந்த அளவுலாம் இப்படி ஆகாது. ஆனா இந்த தடவை ரொம்ப ஆகுது. அவனு அப்படியே கழட்டிட்டு புதுசு ஒன்று எடுத்து அப்படியே மாட்டி விடுறான். இப்ப அப்படி இருக்கு. நீ தயவு செஞ்சு மறுபடியும் பார்க்காத. மற்ற நேரத்துல பாக்குறதுலாம் நான் ஓகே தான், ஆனா இந்த நேரத்துல ஏன்? இந்த நேரத்துல என்ன இந்த நேரத்துல? இல்ல தயம், என்ன இல்ல தயம் சொல்றி? என்ன இந்த நேரத்துல என்ன? இல்ல அதெல்லாம் பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது? இல்ல பொருளடி அப்படின்னு அப்படியே மேலையும் கீழே மட்டும்தான் அவ இப்ப போட்டிருக்கா. அவன் அப்படியே பாக்குறான். இப்ப கூட பாரு, என்னடி இப்படி பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் பிடிக்கல? ஏன்டி பிடிக்கல? இப்படி நீ பார்க்கும்போது நான் வேற மாதிரி இருக்கணும், ஆனா இப்போ வழியில கதறிட்டு இருக்கா. எப்பயுமே நான் உன்னை பார்க்கும்போது நீ வழியில தாண்டி கதறிட்டு இருப்ப. ஆனா இது வேற வழி, அது வேற வழி. ஏய் எப்படி உன்னை கம்ஃபர்ட் பண்றது? என் மேல வந்து படுத்துக்கிறியா? எதுக்கு? அப்படி உன் மேலையும் பட்டுறதுக்கா? பட்டா என்னன்னு கேக்குறேன். வா என் மேல வந்து படுத்துக்கோ. நானா அப்படியே உனக்கு முதுகு பின்னாடி அந்த ஒத்தனை வச்சு விடுறவா? வானதயம், ஏன் இப்படிலாம் நான் கேர் பண்ற? கேர் பண்றணும் அப்படி தாண்டி பண்ணும். எங்க வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேல வச்சுக்கிறான். எப்படியா? ஏசிய நான் 20 வைக்கிறான். வேணாம் 24 வை. உடம்புல எதுவுமே பொருளை குளிருமேடி. மேல எனக்கு என்னையும் போத்திக்கோ. சரி போத்திக்கிறேன் அப்படின்னு போத்திக்கிறான். எப்படி இருக்கு போ? ஓரளவு பரவாயில்ல. இப்படியே நான் தூங்கிறட்டா? தூங்குடி. நாளைக்கு ஸ்கூலுக்கும் போவேனா, ஒரு மயிரிக்கும் போவேனா, நாளைக்கு டாக்டர் கிட்ட போய் காட்டுறோம். வேணாம் அவங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? முழுசா பண்ணுன்னு சொல்லுவாங்களா? தயம் செம்மல தாண்டி தப்பு, செம்மலதான் தப்பு. அது பண்ணும் போது வலிக தான் செய்யும். அப்படி பாதிலே விட்டுட்டு எடுத்து பாரு, எம்மேல தப்புடி, செம்மலதான் தப்பு. தயம் ஏன் அப்படி உன் மேல நீயே கோவப்பட்டுக்கிற? என்னடி இப்படி ஆயிடுச்சு. என்னை பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்குடி. நீ கத்தவன் தாண்டி நான் அப்படியே வெளியே எடுத்துட்டேன். இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீ என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சிருக்க, ரொம்ப கம்ஃபர்ட் பண்ற இந்த பெயின்லையும். ஆனால் இந்த பெயின் வர்றதுக்கு ரீசனே நான் தானேடி. அப்பையும் பண்ணிட்டேன், இன்னைக்கு காலில இருந்தும் நிற்க வச்சிட்டேன். அத்தா சை என் மேலே எனக்கு கடுப்பு மயிரா இருக்கு.
அப்படின்னு அவன் இவன் இந்த மாதிரி பெயினில் இருக்க தெரிஞ்சு அவன் ஒரு மாதுளை ஜூஸ் எல்லாம் போட்டிருப்பான், அதெல்லாம் கொடுக்குறான் ஸ்ட்ரா வச்சு. ஏய் அப்படியே மேலே படுத்துட்டு குடுறி போண்டாடி தயம். அப்போ உனக்கு குடிடி, தயவு செஞ்சு எனக்குலாம் கேட்காத. இப்போ எனக்கு எனர்ஜி இல்லாமல் இல்லை, நீ தான் இப்படி டிரியா ப்ளீஸ் பண்ணாடி குடி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க வைக்கிறான். அவெல்லாம் அப்படி குடிச்சிட்டு தயங்க கட்டி பிடிச்சி நல்லா தூங்குறா. அவ தயங்க இடையில என்ன இப்போ மறுபடியும் ஃபில்லாக இருக்குமா அப்படின்னு பார்க்க தோணுது. அப்போ அப்படியே அவ லைக் தூங்கிட்டு இருக்கும் போதே பார்க்குறான். ஓரளவு பரவாயில்ல. ஓரளவு பரவாயில்ல, நாளைக்கு கண்டிப்பாக அவளை கூட்டிட்டு போகணும். பயந்துட்டு அப்படி இப்படி நிற்பா, கண்டிப்பாக கூட்டிட்டு போயே ஆகணும் அவளை அப்படின்னு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு போறதுக்கானே நிக்கிறாங்க. அப்போ வயனெல்லாம் வேணா தயம், பயமா இருக்கு, இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுவாங்க. ஏய் டென்ஷன் ஆகிட்டு இருக்காது வயன், எனக்கு நேத்துல இருந்து கடுப்பு இன்னும் போகவே இல்லை. ஏன் கடுப்பா இருக்க? எங்க வா நீ ஃபர்ஸ்ட் சொல்ல. இப்போ ஸ்டமக் பெயின் எப்படி இருக்கு? எனக்கு பரவாயில்ல, நேற்றை விட நீ கொஞ்சமாக தான் போகுது. இருந்தாலும் காட்டிடலான்னா. ஆனால் இன்ஜெக்ஷன் மட்டும் வேணா தயம், இதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போட மாட்டாங்கடி, சளி காய்ச்சலுக்கு தான் போடுவாங்க. குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத வயன் ப்ளீஸ், எனக்கு கஷ்டமா இருக்குடி. நீ ஏன் கஷ்டப்படுற? உனக்கு தெரிஞ்சா பண்ணா, தெரியாம தானே பண்ணா? தெரியாம தான் பண்ணேன்டி. ஆனா உனக்கு அது இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியாது. என்ன கஷ்டம்? ஃபர்ஸ்ட் அந்த கஷ்டம், செகண்ட் நேத்து பண்ண கஷ்டம். அதுவா தயம், சரிங்க வாடி, உங்ககிட்ட அப்புறமா உனக்கு கேட்கணும். நான் அப்புறமா கேட்குறேன் அப்படின்ட்டு செக்கப் போகிறாங்க. அப்போ பார்த்துட்டு அவங்களும் சார் இது நார்மல் தான், ஆக்சுவலி கல்யாணம் ஆகி கொஞ்சம் மாதம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அதான் சார். மேம் பட் இவ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்கிறாளே சார். அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பதட்டம் எல்லாமே இருந்தனால தான் 2 பேராலையும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியல. அப்போவே முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த அளவு ப்ராப்ளம் வந்திருக்காது. இதெல்லாம் நார்மல் தான், பயப்படாதீங்க, என்ன கப்பிள்ஸ்குள்ள இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா. அது எல்லாத்தையுமே அவங்க அப்படியே சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ வெளியில் வந்ததும் வாயினா அப்படியே அவங்க காரில் வச்சுட்டு, ஏய் என்னடி, ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் நவ்? மச் பெட்டர், மச் பெட்டர். வீட்டுக்கு போகலாமா? எதுவும் சாப்பிட வேணுமாடி? வேணாமே. ஏன் அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறா? மற்ற நேரம் மட்டும் என்னை அப்படியே குச்சியை வச்சு அடிக்க வருவேன். நேற்றே குச்சி எடுத்து தாண்டி வச்சிருந்தேன், அப்படியே பின்னாடி எல்லாத்தையும் கழட்டிட்டு அடிக்க போடலான்ட்டு. ஆமாம், உனக்கு அடிக்கிறது தவிர வேற என்ன தெரியும்? கொஞ்சம் தெரியும், உன்னை தூக்கி போட்டு முடிக்க தெரியும். முடிக்க தான் முடியலையே, நான் தான் வலிக்குதுன்னு சொன்னேன்ல தயம். அப்புறம் இங்க வாடி வா, புதுசா கல்யாணம் ஆகி வந்த ஸ்வேதா கிட்ட என்னடி பேசிட்டு இருந்த? அதையா உனக்கு சொல்றீ? அவ 1 மாசமா வரவே இல்லை, இப்பதான் வந்திருக்கா கல்யாணம் ஆகி. சொல்ல, என்ன பேசிட்டு இருந்த? அதுவா, அது அவகிட்ட சொல்லணுமா? ஏய் இப்போ வீட்டுக்கு போயிட்டு டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுக்கிற, புரியுதா? புரியுது. சரி பேச்ச மாத்தாத, சொல்லு என்னடி பேசின? தயம், அதெல்லாம் எதுக்கு உனக்கு வேணும்டி, தெரிஞ்சுக்கணும், சொல்லு. அது அவகிட்ட கேட்டேன், உனக்கும் இப்படிதான் வலிச்சுச்சா? பாதிலேயே யாருக்குமே பாதியில் நிற்காதடி, எப்படியாச்சும் அப்படி கம்ஃபர்ட் பண்ணி உள்ளதான் போகும். உனக்கு தாண்டி அப்படி பாதிலே வலிச்சிரும், வலிக்க தாண்டி செய்யும். உனக்கு தெரியாது எனக்கு எப்படி வலிச்சதுன்னு. ஒத்துக்கிறா, வலிச்சதுதான். ஆனால் நான் தான் கம்ஃபர்ட் பண்ணுறேன்ல, ஏன்டி உனக்கு அது புரியவே இல்லை? ஆசையாக இருந்தேன்டி, அப்படியே ஆசையில் ஆசிட்டலே ஊற்றிட்டா. சரி மறுபடியும் பண்ணுவோமா? பீரியட்ஸு இந்த டயத்தில் உட்காந்து பண்ணுவோமா? பேசாமல் இருந்துரு, இதுக்கப்புறம் எனக்கு பண்ண வருமானு கூட எனக்கு தெரிலடி. ஆனால் எனக்கு தோணுச்சு அப்பப்போ பண்ணணும் போல, ஏன் பாதிலே விட்டுட்டோன்னு. நல்லா சூடேற்றி விட்டுட்டு மூடேற்றி விட்டுட்டு இப்போ வந்து மூடா பேசிட்டு இருக்கியா? தயவு செஞ்சு இப்படி பேசாத போனாட்டி, கம்முன்னு வந்துரு அப்படின்னு அப்படியே ஏற்றிட்டு போகிறான். ஆஃப்டர் ஒரு 1.5 வீக் அவளுக்கு இப்போ அப்படியே கம்ப்ளீட்லி நார்மல் ஆகிடுச்சு. சைக்கிளும்
ஆ கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிடுச்சு. ஏன் இன்னைக்கு ஒரு மாதிரியாக இருக்கு? ஒரு வேளை இது ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் இது இருக்கும்ல, அந்த அந்த ஃபேஸா இது? இந்த ஃபேஸில் தான் அப்படியே என்னென்னமோ உள்ளுக்குள்ள தோணுமே. ஐயோ, இந்த ஃபேஸில் பொண்ணுங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்தளவு என்னென்னமோ வரும். சொல்லப்போனால் ஒரு பொண்ணுக்கு தான் அந்த டயத்தில் ரொம்ப தப்பு தப்பாக பண்ண தோணும். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அவ தயம் அப்படியே வெளியில் போயிட்டு வர்றான். ஏய் இந்தா கேட்டல ஸ்ட்ராபெரி சாப்பிடு புடி. ஸ்ட்ராபெரியா? எனக்கு ஸ்ட்ராபெரி வேணாம், ஒன்று தான் சாப்பிடணும். என்னடி ஒரு மார்க்கமாக பேசிகிட்டு இருக்க? என்னை ஏற்றி விட்டுட்டு அப்படியே போயிட்டு தூங்கிடுவ? நாளைக்கு ஸ்கூல் போகணும். ஏய் போய் தூங்குடி இப்போ. ஆஹா, ஏற்றி விட்டுட்டு போக மாட்டேன். நீ ஏற்றி விட்டா எனக்குள்ள நீ இறக்கி விட்டு அப்புறமா போய்க்கோ. பொண்டாட்டி புருஷன் அப்படி இருக்க நிலமையில நீ இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காத போ. ஷா, நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு தாயங்கூட பக்கத்தில் போறா. ஓ, மேடம்க்கு முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல, அதான் இந்த டயத்தில் சூடாக இருப்பீங்களே. போன மாதமும் அதே டயத்தில் எப்படி தான் இருந்தீங்க, அதான் பாதியோட போச்சே, கதறிட்டு போனீங்களே அப்படின்னு சிரிக்கிறான். ஓ சிரிக்கிறியா? நல்லா சிரிக்கிறியா? இன்னைக்கு பார்ப்போமா பாதியில் போகுதா முழுசா போகுதானா? ஏய் பொண்டாட்டி, ஆர் யூ ஷூர்? நான் ரொம்ப ஷூராக இருக்கு மாமா. நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் அது அது நடக்கவே இல்லைல்ல முழுசா. எனக்கு எப்போ நடக்கணும்? ஓஹோ, நீ எப்பயுமே சொல்லுவல்ல உனக்கு குச்சியை வச்சு பின்னாடி அடிக்கணும்னா இப்போ அடி. பொண்டாட்டி இல்லை, எனக்கு எல்லாமே வேணும் இப்போ அப்படின்னு சும்மா டீஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தயாமு உண்மையிலே அடிக்கவா? அடிச்சிருவியா? என்ன மாமா, என்னடி பூசா மாமான்லாம் கூப்பிடுற? நான் கேட்டேன், இப்படிலாம் கூப்பிட்டா ஒரு மாதிரி நல்லா இருக்குமாமே. இந்த மாதிரி நேரத்தில் தள்ளி இருந்தெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அவளை பக்கத்தில் இழுத்து வைக்கிறான். அவளும் தயங்கோட அந்த ஷர்ட்டோட பட்டன் எல்லாம் கழட்டிட்டு அப்படியே அவனை இந்த சைடெல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி அப்படி கடிச்சு இழுக்கிறா. பொண்டாட்டி முத்தம் கொடுக்க சொன்னா எதுக்கடி உரியுற? எனக்கு வேணும், இதெல்லாமே வேணும் தயம், எனக்கு வேணும். பொண்டாட்டி பையடி. என்ன, நான் என்ன எதுவுமே பண்ணல, அதுக்குள்ள பையங்கிற. இப்போ நீ இந்த வார்த்தையை சொல்லல, அப்போ நான் சொல்வேண்டி. யோசிச்சுக்கோ பொண்டாட்டி, எனக்கு நீ ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்னா என் பண்ணவே மாட்டேன், இடையில ஸ்டாப் பண்ண மாட்டேன்டி பொண்டாட்டி. இல்லை நீ ஸ்டாப் பண்ணாது, ஸ்டார்ட் மட்டும் பண்ண போதும் அப்படின்னு தலைவிக்கு ஒரு மாதிரி இருந்தனால அவளும் போயிட்டு தாயங்க இப்படி எப்படின்னு எல்லாமே பண்றா. பொண்டாட்டி எப்படி பண்ணா? ஏன்னா ஏதாச்சும் பண்ணா? இல்லடி, உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணட்டுமா இல்லை எனக்கு தோன்ற மாதிரி பண்ணட்டுமாடி அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே போயிட்டு விழுகுறாங்க சோஃபாலே. தயம் எனக்கு தெரியாது, ஆனா என்ன ஏதாச்சும் பண்ண தயம், ஆனா பயமாவும் இருக்கு. தயவு செஞ்சு பயப்படாதடி பொண்டாட்டி. அன்னைக்கு நீ பயந்த நாடு தாண்டி உனக்கு பெயினாவே இருந்துச்சு, பயம் இல்லாம ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன்னு வச்சுக்கோயேன். உன்னை ஸ்வர்க்கத்துக்கு கூட்டு போயிட்டு வரண்டி பொண்டாட்டி, நீயும் உன்னை ஸ்வர்க்கத்துக்கு கூட்டு போயிட்டு வருவ தயம் அப்படின்னு மேலே உள்ளது ஃபுல்லாத்தையும் அவள் கிளட்டி விட்டுறா. அவனுக்கு கிளட்டிட்டு அப்படியே போயிட்டு நல்லா ஒரு மாதிரி முத்தம் கொடுக்குறோங்கிற பேர்ல நாக்கு வச்சு என்னென்னமோ பண்றா. தயங்காலெல்லாம் புரியல. அப்ப அவனும் அப்படியே அவனோட கையை எடுத்துட்டு போயிட்டு அங்க ரெண்டு சைடும் அப்படியே வச்சுட்டு கைய அப்படியே நல்லா போட்டு பிசைறான். தயம் அப்படிதான் தயம், என்னால முடியல தயம், என்னால முடியல பொண்டாட்டி, நல்லா ரெடி பொண்டாட்டி, எனக்கு பண்றதுக்கு செம்மையா ரெடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இருக்கான். இப்போ வயனோடது அப்படியே எல்லாத்தையும் கழட்டிட்டு அப்படியே பாக்குறான். என்னடி இது, நல்லா ஹனி பீல உள்ள பீ மாதிரி. அப்போ ஹனி எது? மினியேச்சர் வந்தது, உள்ள இருந்து ஹனி வரும், அங்க ஹனியா வரும். பேசுறதுக்கான நேரமாடி அப்படின்னு வாய் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி உறிஞ்சி எடுக்கிறான். அவளெல்லாம் தாங்கவே முடியல, அப்படியே கீழே அவளுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. தயம் என்னடா பண்ற? தயம் மெதுவா, நான் தான் சொன்னேன் இல்லடி நீ தயங்னு மறுபடியும் சொல்லுவ, இப்போ நீ மெதுவான்னு சொல்லுவன்னு எப்படி? எப்படியே நாள மெதுவா போக சொல்ற இதை பார்த்ததுக்கு அப்புறமா அப்படின்னு
ஒன் சைடு அப்படியே வாய் வச்சுட்டு இன்னொன்று சைடு அப்படியே என்னமோ பண்ணுறான். அவளாலலாம் முடியல. தயாங்கூட பின்மண்டையை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறா. அவன் இடுப்பு அது இதுன்னு எல்லா இடத்தையும் தடவுறா. தயம் என்னடா பண்ணுற, என்னால் முடியல. இதுக்கே முடியலையாடி, இன்னும் இருக்கேடி பொண்டாட்டி அப்படின்னு கீழே விழுதையும் அப்படியே கழட்டி விட்டுட்டு அப்படியே பார்க்குறான். என்னடி ஷேவ் பண்ணலையா? தயம் என்னடா, என்னடி என்ன, எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு அங்கே போயிட்டு அப்படியே என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கான். அவளால் முடியல. அப்படியே கத்த ஆரம்பிக்கிறா. பொண்டாட்டி தயம் தயம் மெதுவாக கத்துன்னு மட்டும் சொல்லாத தயம், எனக்கு ஏதோ ஆகுது தயம். என்ன மெதுவாக தாண்டி கத்தணும். பக்கத்தில் இருக்க அந்த கிராண்ட்மா 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள மட்டும் சத்தம் கேடுதுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதாண்டி. சும்மாவே நீங்கள் ஒன்றே நடக்காத போதே நமக்கு காலைல ஏதோ நடந்த மாதிரியே பார்த்தாங்கடி. சும்மா அப்படி கத்தும் போது அவங்க அப்படி நினச்சிருவாங்கடி. தயம் மெதுவா என்னடா பண்ற, கை வச்சோம் நாக்கு வச்சோம் என்னமோ மாறி மாறி பண்றேடா. பண்றேன்ல, உனக்கு எப்படி இருக்கு? இப்பவே ஸ்வர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கு தயம். என்ன எப்படி இருக்கு? அன்னைக்கு அவசரத்துல என்னமோ பண்ணியாச்சு, ஆனா இன்னைக்கு அவசரமா இல்லாமா பொறுமையா சாந்தமா பண்ணலாண்டி. இப்போ உன்னோட டர்ன் அப்படின்னு அவன் வந்துட்டு ஃபைன் அப்படியே அவனோட இடுப்பை பிடிச்சி தூக்கி கரெக்டாக தயாங்கூடது மேலே உட்கார வைக்கிறான். நேடி மேலே மட்டும்தான் உப்பியா, கீழே அவுக்க மாட்டியா? தயம் என்னடா நீ, என்னால் எதுவும் பண்ண முடியாது. கிளட்ரி பார்க்கலாம். இப்போ கழட்டிட்டு அப்படியே வாயில் வச்சுக்கிற, புரியுதா அப்படின்னு கிளட்டுறா. அவளுக்குலாம் ஒரு மாதிரி ஆகுது. என்ன எதுவுமே போடாமல் என் மேலே உட்காந்துருக்கிறதுக்கே ஒரு மாதிரி ஆகுதா? எதுவுமே பண்ணாமல் என்னடி உனக்கு ஒரு மாதிரி ஆகுது? சும்மா இருந்தவனை சூடை ஏற்றி விட்டுட்டு மூடாக்கி விட்டுட்டு இப்போ வந்து என்ன கூச்சமாக இருக்காதா இருக்குன்னு எனக்கு தெரியாது, பண்ணடி. இப்போதான் நீ என்ன உண்மையாகவே சொர்க்கத்துக்கு கூட்டு போகணும் அப்படிங்க. அவளும் போயிட்டு அதை எடுத்து அப்படி பண்ணிட்டு இருக்கா. இப்போ தயம் பொன்னாட்டி பொன்னாட்டி என்னடி பண்ணுற? சூப்பராக இருக்குடி பொன்னாட்டி. எப்படி இவ்வளோ நாள் இதெல்லாம் பண்ணாமல் இருந்தேன்? நான் தான் இதெல்லாம் வேணான்னு இருந்துட்டேனா? பொன்னாட்டி தயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் அப்படியே 2 பேரும் மேலோட்டமாக தான் எல்லாமே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தயம் நீ அப்படியே மேலே உட்காந்து பண்றி? ஆனா தயம் எனக்கு பயமா இருக்கு. ஐயோ ஷாண்டி பயந்து சாகுற அப்படின்னு அவளை அப்படியே கீழே போட்டுட்டு அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே வச்சிருக்கான். என்ன போட்டுமா? தயம் என்ன தயம் பண்ற? தயம் என்னடி ஆளை வச்சு தேய்ச்சதுக்கே வா, அப்படி இருக்க தயம். ஒன்று உள்ள போகலன்னா வெளியில வா, ஏன் இப்படி வச்சு என்ன ஒரு மாதிரி பண்ற தயம்? தயங்கனால முடியல அப்படின்னு ரொம்ப சத்தம் கொடுக்குறா. அவன் சத்தத்துல அவள் ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே தயாங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்றான். என்னடி என்ன சத்தம் இது அப்படியே காது பக்கத்துல கத்து பார்க்கலாம் அப்படின்னு அவன் உள்ளே ஒன்றும் போகல, அப்படியே வெளியில வச்சுட்டே ஒரு மாதிரி இருக்கான். இப்போ பக்கத்துல வந்துட்டு மறுபடியும் கழுத்து கீழெல்லாம் நல்லா ஒரு மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கான். என்னடா பண்ற, ஏன் இப்படி பண்ற? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. சந்தோஷமா இருக்கியாடி? பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கா. இப்போ புருஷன் உன்னை ஹாப்பியா வச்சிருக்க போறேன்டி, உன்னோட ஹஸ்பண்ட் என்னைதான் உனக்கு ரியல் ஹாப்பினஸை கொடுக்க போறேன்டி அப்படின்னு அப்படியே பைய எடுத்துட்டு போய் விடுறான். அவளால முடியல. அப்படியே தயங்க பிடிச்சி ஹக் பண்ணிட்டு, தயம் என்னால் முடியலடா, என்னால் இதுக்கே முடியல. என்னடி? ஒன்றும் இல்லை தயம், மெதுவாடா தயம் மெதுவா. ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை அப்படின்னு அவளை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணுறான். அப்போ அவளும் அப்படியே பெயினை மறந்துட்டு தயாங்கோட இந்த கம்ஃபர்ட்டில் அப்படியே மூழ்கிறா. அப்போ தயாங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறான். அவளுக்கே தெரியுது அவளோடது அப்படியே போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்கான்னு. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. தயாங்கால முடியல. அப்படியே அவளை திருப்பி போட்டு என்னென்னமோ பண்ணுறான். இந்த தடவை அப்படியே முழுசாக அப்படியே உள்ளே போகுது. பொண்டாட்டி எப்படி இருக்கு? தயம் எப்படி இருக்குலாம் கேட்காத, எனக்கு செத்து வர மாதிரி இருக்கு தயம். தயம் செத்து வர மாதிரி இருக்கா? பொண்டாட்டி இப்போ 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 உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? முழுசா உள்ள போயிடுச்சு தானா? முழுசா உள்ள போயிடுச்சுடி. ஏதோ வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆன மாதிரி இருக்கு. லைஃப்பில் சக்ஸஸ் டி லைஃபா? தயம் பொண்டாட்டி இப்போ இப்படி பண்ணலாம், இது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தயாங்க அப்படியே படுத்துட்டு கோயினை மேலே உட்கார வைக்கிறான். அப்படியே குதிரை பார்க்கலாம். தயம் என்னால் முடியாது,
ஏன் முடியாது? ஒரு தடவை அந்த சுகத்தை நீ அனுபவிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அது உனக்கு நல்லா இருக்கும். நீ குதி அப்படின்னு அவ கழுத்தை பிடிச்சிட்டு அவளை என்னமோ ஒரு மாதிரி பண்ணிட்டு அப்படியே 2 பேரும் நல்லா பண்றாங்க. ஒரு தடவை இல்ல, முடிஞ்ச மறு தடவையும் அப்ப 2 பேரும் ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே வாய்நாளெல்லாம் முடியல. தயங்கள நெஞ்சு மேலேயே படுத்திருக்கா. என்னடா பண்ணான்னா என்னை அப்படியே சாவடிச்சு எடுத்துட்டு, ஆமாண்டி ஃபோன் அப்படியே சாவடிச்சு எடுத்துட்டா. ஹெல்லுக்கும் ஹெவனுக்கும் மாற்றி மாற்றி கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டா. சொல்லு, உனக்கு ஹெல் பிடிச்சிருந்ததா இல்லை ஹெவன் பிடிச்சிருந்ததாடி? எனக்கு நீ ஹெவனில் கொடுத்த ஹெல்லும் ஹெல்லில் இருக்கும் போதும் அந்த ஹெவனும் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓ, அப்போ மறுபடியும் இப்போதுக்கு வேணாம், ஆனால் எனக்கு நாளைக்கு மறுபடியும் வேணும். நாளைக்கு மறுபடியும் வேணுங்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்காடி? அப்போ உனக்கு நான் ஒழுங்காக பண்ணலையா? இப்போ மறுபடியும் பண்ணி விடவா? வேணாதையும், இதுவே ஒரு மாதிரி இருக்கு. நாளைக்கு என்னால் நடக்க முடியுமான்னு தெரியல. நாளைக்கு ஸ்கூலுக்கு வர போகணும், எக்ஸாம் வேற இருக்கு. ஏய், நான் பிடி எக்ஸாம் தானே, முன்னாடி ஓவராக சலிச்சுக்கிற. வேணா இப்போ நம்ம விளையாடலாமா? லைஃப் விளையாட்டு. ஆல்ரெடி அப்பா அம்மா விளையாட்டு விளையாண்டுட்டோம். தயம் குறுக்கி என்னடா பண்ணி வச்சிருக்க? எங்க பாரு. ஏய் காட்டு. அச்சோ, ஹனிபீக்கு அடிபட்டுச்சு போலையே. என்னாடி இத்தனை இடத்துல இப்படி வெறி பிடிச்ச மாதிரியா கடிச்சு வச்சிருக்க? அதுதான் நானும் கேட்குறேன், ஏன்டா அப்படி வெறி பிடிச்ச மாதிரி கடிச்சு வச்சிருக்க? ஏய் நல்லா இருந்தது. நீ சொல்ல, என் வாய்க்குள்ள போகும்போது நான் உன்னை பார்த்தனா இல்லை அதை பார்த்துட்டு அப்படியே என்னமோ பண்ணனா? நீ என்ன வேணாலும் பண்ணியிருப்ப, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்படியே அங்கே வாய் வைக்க ஒன்னமா கத்துறடி. அப்படி கத்திட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் மேலே சொருகுது. என்ன என்ன இந்த தடவை என்னத்தை அப்படியே ஃபீல் பண்ணா? முழுசா உள்ள போனதை ஃபீல் பண்ணா. அப்புறம் போன தடவை அப்படியே எட்ஜ் வரைக்கும் போயிட்டு வந்துருச்சு. அந்த தடவை ஃபுல்லா முழுசாவே போச்சு தயம். அதான்டி எப்படி இருந்துச்சு? இதுதான் வெல்கம் டு த ரியல் வேர்ல்ட் ஆஃப் மேரேஜ். எப்படி ஒவ்வொரு பொண்ணும் இப்படிதான், ஒவ்வொரு பொண்ணுமாலாம் தெரியாது, ஆனால் ஒவ்வொரு பையனும் இப்படி தான் பண்ணுவானா? ஏய் இதெல்லாம் 20% தான். இன்னும் 80% தாயங்களோட கேரக்டரை நீ பார்க்கவே கிடையாது. ஏன் பார்க்க கிடையாது? அப்போ இன்னுமே காட்டுவியா? காட்டு வேண்டி சொல்லு. சும்மா காட்டுன்னு காட்டிடுறா. காட்டுட்டு மாடி. வேணாம், இதுக்கே என்னால் முடியல தயம். ஏய் நாடி முடியல, வா அப்படி படுத்துக்கலாம் அப்படின்னு இந்த ஹாலில் அப்படி கீழே படுக்கிறாங்க. மேலே ஒரு சாண்டிலியர் லைட், அவ எதுவுமே போடல. தயாங்க அப்படியே அவளோட ஒரு காலை எடுத்துட்டு அவன் மேலே போட்டுக்கிறான். கொண்டாட்டி இங்க பாரு, எதுவுமே போடாம தான் இருக்கும், ஆனால் என்னோட அப்படியே உங்க இதில் மேக்னெட் மாதிரி இழுத்து மறுபடியும் நிற்கிறான் பார்த்தியா? டாடி மறுபடியுமா என்னால் முடியாது, ஆனால் எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்றா. அப்ப அவனும் அப்படி அவளே பின்னாடி போட்டுட்டு அப்படி பின்னாடி இருந்து பண்றான். வேற லெவலில் 2 பேத்துக்கும் நடக்குது. அப்ப அப்படியே அவளை இடுப்புல தூக்கிக்கிட்டு அப்படியே போயிட்டு அங்க எங்கன்னு ஒரே சத்தமா தான் இருக்கு. தயம் என்னடா பண்ற? என்ன எதுவும் பண்றடா தயம். ஏய் எதோ பண்றடி, நீயும் ஏதோ பண்ற பொண்டாட்டி, என்ன ஏதோ பண்றடி பொண்டாட்டி அப்படின்னு வேற லெவலில் நடக்குது. இப்ப 2 பேரும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அங்கே அப்படியே ஒரு மாதிரி சரிஞ்சு விழுந்துடுறாங்க. முடியல, போய் தயாங்கூடுது எல்லாமே அவங்களுக்குள்ள போயிடுது. நீ இருக்கே சரியான பொறுக்கிடா. நான் பொறுக்கியாடி? நான் போக்கி இல்லையா? நான் பொறுக்கியா? என்னமோ போ அப்படின்னு அப்படியே ஸ்விம்மிங் பூலோட அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, அதுலயே அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏய் நீ பக்கத்துல இப்படி போடாம உட்காந்துருந்தாலே பாரு, ஐயோ கரெக்டா பட்டர்ஃப்ளை ஹனிபீ மேலே உட்காருது. நீ ஏன் அதை ஹனிபீங்கிற? ஹனி கொடுக்கும்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஹனிடி, அதான் அது ஹனிபீங்கிற. இந்த பட்டாம்பூச்சி எவ்வளவு தைரியம் வந்து என் ஹனியை குடிக்க வந்திருக்கும். எப்படி கரெக்டா அங்கேயே வருது? எப்படி திறந்து போட்டு வந்தேன்னா எல்லாம் தான் வரும். ஏ பட்ரி தயம் பட்ரி சொல்றேன் அப்படின்னு படுக்க வைக்கிறான். எப்படின்னா அவங்க 2 பேரோட கால் மட்டும் அப்படி இந்த ஸ்விம்மிங் பூலோட வாட்டர்ல அப்படின்னு நனையுது. படுக்க வச்சுட்டு அவ காலுக்கு நடுவுல வந்துட்டு, டாடி சவந்துருச்சா அப்படின்னு அங்க ஒரு மாதிரி பொறுமையா என்னமோ பண்றான். இப்போ ஓகேவா? இப்போ நடக்க முடியும்னு நினைக்கிறேன். ஷாண்டா ஃப்ராட் இப்படி இருக்க, என் மேல இவ்வளவு பைத்தியமா இருக்கியா? எல்லாத்தையும் இப்படியா காட்டுவ? நீ தானடி
காட்டு காட்டு காட்டுன்னு சொல்லி சும்மா காட்டு காட்டுன்னு காட்ட சொன்னேன். அதான் நானும் காட்டிட்டேன் எல்லாத்தையும். என்னால முடியல. அப்பா, ஒரு தடவை பண்ணதுக்குள்ளேயே நமக்கு வந்துடும் போலயே. என்ன வந்துடும்? இனி எது வந்தாலும் நான் விட மாட்டேன்டி. பீரியட்ஸ் டயத்தில் இருக்கும் போதே நீ ஒன்று பண்ண தெரியுமா? அப்படியே ஹேர் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போனி போட்டு அப்பவே எனக்கு ஒன்று முடிக்கணும் போல இருந்துச்சு. என் குழந்தை அப்படியே கதறிட்டு இருந்தா, அதான் நானும் விட்டுட்டேன். அப்படின்னு அப்படியே மறுபடியும் அவளுக்கு மேலே வந்து அப்படியே அங்கெல்லாம் வாய் வச்சு என்னமோ பண்ணிட்டு அப்படியே தூங்குறாங்க. அங்கேயே மார்னிங் ஆனதும் அவளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு குளிப்பாட்டியெல்லாம் விடுறான். குளிப்பாட்டுறங்கிற சாக்கிர மறுபடியும் நீ பண்ணவலடா ஃப்ராடு. ஏய், குளிப்பாட்டுறங்கிற சாக்கில் தான் நான் மறுபடியும் பண்ணட்டும் மாதிரி வேணாம். அப்புறமா வந்து ப்ரொஃபஸர் இருக்கா, என்னைக்கு மறுபடியும் ஹோம்ஒர்க் செய்யலன்னு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோ. எப்படி இருந்துச்சு ப்ரொஃபஸரோட பனிஷ்மெண்ட் நேற்று? அதுவா, அந்த பனிஷ்மெண்ட் வாங்குறதுக்கு டெய்லியுமே ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணாமல் வரலான்னு தோணுது. அப்போது எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணாதடி, நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு மறுபடியும் அவங்களோட கொஞ்சல்ஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். சொன்ன மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சான்னா தெரியல. ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா லைக் கமெண்ட் செக்ஷன் கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்கடா. அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான். அப்புறம் இது என்னோட கைண்ட் ரெக்வெஸ்ட் தான். யா, என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மாதிரி தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் வீடியோ அப்படி கொடுத்தேன். போன வீடியோவில் நான் ஒன்று சொல்லியிருந்தேன் வீடியோவோட மிடில்லையே. அது நீங்கள் எத்தனை பேரை நோட்டீஸ் பண்ணீங்கலாம் தெரியல. அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதனால் அந்த வீடியோவில் நீங்கள் என்ன பேசியிருப்பீங்க, என்ன கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ ஆல் இஸ் வெல். அண்டு இந்த வீடியோ சொன்ன மாதிரி தான்டா, ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, பட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்லாம் எனக்கு தெரியல. இதை விட எனக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டு, ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ பார்த்தாலும் நார்மலாக மேலோட்டமாக அப்படி தானே. சரி, இந்த மாதிரி பசங்க கேட்குறவங்களும் இருக்கீங்கல்ல, ஸோ அவங்களுக்காக தான் நானும் ட்ரை பண்ணேன். ஐ ஹோப் பிடிச்சிருக்கோன்னு. மறக்காமல் ஹைப் பண்ணி விட்டுருங்க. அண்டு வியூஸும் கொஞ்சம் நாளாக ஏற்றி விட்டுருங்க. Okay, pastors, stay safe and stay healthy. Love you all. Sarangi.